தொகுதி மறுசீரமைப்பால் மாநிலங்களுக்கான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் மாறாது என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். மக்களவையில் பேசிய பிரதமர் மோடி, எந்த ஒரு மாநிலத்திற்கும் அநீதி இழைக்கப்படாது என்றும் பாகுபாடு காட்டப்படாது என்றும் உறுதியளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்காக சத்தியம் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்துவதாகவும், இதைவிட பொருத்தமான வார்த்தை தமிழில் இருந்தால் அதை கூட கூற தயார் என்றும் பிரதமர் கூறினார். மகளிர் முன்னேற்றத்திற்கான ஒரு சிறந்த முன்னெடுப்பிற்கு அரசியல் சாயம் பூசக்கூடாது என்றும் பிரதமர் பேசினார். நாம் அனைவரும் ஒரே நாடு என்ற கோணத்தில் சிந்திக்க வேண்டும் என்றும், ஒரு பகுதியின் நலனை மட்டும் பார்க்கக்கூடாது என்றும் பிரதமர் பேசினார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்க்கட்சிகள் ஆதரித்தால் அரசியல் ஆதாயம் அவர்களுக்கே கிடைக்கும் என பிரதமர் தெரிவித்தார். இந்த மசோதா நிறைவேறினால் கிடைக்கும் பெருமையை எதிர்க்கட்சிகளுக்கே விட்டுத்தர தயாராக இருப்பதாகவும் பிரதமர் பேசினார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என்பது காலத்தின் கட்டாயம் என பேசிய பிரதமர், ஏராளமான திறமைசாலி பெண்கள் அரசியல் அதிகாரம் பெற காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்த்தவர்களை ஏற்கனவே பெண்கள் நிராகரித்து விட்டதாகவும் பிரதமர் பேசியுள்ளார். பெண்கள் இடஒதுக்கீடு என்ற பெயரில் தொகுதி மறுசீரமைப்பை திணிக்க அரசு முற்படுவதாக காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. 3 மசோதாக்கள் மீதான விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் கௌரவ் கோகோய், இந்த மசோதா பெண்களுக்கு எதிரானது, சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானது, அரசமைப்புக்கு எதிரானது, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என விமர்சித்தார். மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை தங்கள் கட்சி ஆதரிப்பதாகவும், ஆனால் அது தற்போதைய எண்ணிக்கையான 543 உள்ளேயே வழங்கப்பட வேண்டும் என்றும், அதையும் தொகுதி மறுசீரமைப்பையும் இணைக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதல்வர் ஸ்டாலின் நாமக்கல்லில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டத்தில் ஈடுபட்டார். நல்லிப்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே திமுக நிர்வாகி செல்லப்பன் என்பவர் இல்லத்தில் அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் கருப்பு கொடியை ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து தொகுதி மறுசீரமைப்பு மசோதா நகலை எரித்து முதல்வர் ஸ்டாலின் தனது எதிர்ப்பை பதிவு செய்தார். போராடும் 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 வெல்வோம் ஒன்றாக வெல்வோம் ஒன்றாக. தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு எதிரான எதிர்ப்பு தீ தமிழ்நாடெங்கும் பரவட்டும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழரை சொந்த நாட்டில் அகதிகளாக்கும் கருப்பு சட்டத்தின் நகலை எரித்து தீயினை பற்ற வைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அன்று ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழகத்தில் மூண்ட தீ டெல்லியை பணிய வைத்தது போல் இப்போது பற்ற வைத்த தீ திராவிட நாடெங்கும் பரவி பாசிச பாஜகவின் ஆணவத்தை வீழ்த்தும் என எச்சரித்துள்ளார். மேலும் கருப்பு கொடி போராட்டம் 3 நாட்களுக்கு தொடரும் எனவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பால் பாதிப்பில்லை என மத்திய அரசு உறுதியளித்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்ட அவர், மகளிருக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைப்பதை முதல்வர் ஸ்டாலின் தடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தெளிவா சொல்றது திரு ஸ்டாலின் அவர்களே, திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களே, நீங்க சொல்வதெல்லாம் தவறாக இருக்கும். ஆனால் மத்திய அரசு ஏற்கனவே உறுதிமொழி கொடுக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் அனைத்து மாநிலங்களும் எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு பாராளுமன்ற தொகுதி வரமுறை சிறப்பாக செயல்படும், மக்கள் மகிழ்ச்சி தரபடி செயல்படுத்தப்படும். அப்புறம் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு பண்றாங்க. அதுதான் பிரச்சனை. பெண்களுக்கு 33% ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தடுக்கிறதுக்கு தன வேலை பண்றார் ஸ்டாலின். மத்திய அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் தமிழகத்துக்கு என்ன திட்டம் கொண்டு வந்தார் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர், தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான ப. சிதம்பரத்தின் விமர்சனத்திற்கு பதிலளித்து பேசினார். இன்னொரு பெரிய மனுஷன் சொல்லிருக்கார், சிதம்பரம் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி அடிக்குதுன்னு. எப்ப நடந்ததானே சொல்ல முடியும்? மத்தியில் யார் ஆட்சி இருக்கிறா?
பாரதிய ஜனதா தானே ஆட்சி இருக்குது. மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர் சொல்றேன்னு சொன்னா வேற யாரு சொல்றது? சிதம்பரம் சொன்ன சொல்ல முடியும்? நான் திரு சிதம்பரம் சொன்னார்னே சொல்ல முடியும்? மத்தியில் இருக்கிற உள்துறை அமைச்சர் சொன்னாருன்னு சொன்னா அது எப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்றானா? பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டுகளை வாங்கி மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே அமர்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் கொடுக்கல, திட்டத்தையும் கொடுக்கல. நீங்க பேசுறதுக்கு என்ன யோக்கியம் இருக்குது சிதம்பரம் அவர்களே? தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பமும் எதிர்க்க வேண்டும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். பாரதிய ஜனதாவுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் இந்த மசோதாவை நாம் எதிர்க்க வேண்டும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிறதுனால, தேர்தல் பிரச்சாரத்தில் நம்ம இருக்கிறதுனால நம்ம எல்லாம் திசை திருப்பி இந்த நேரத்தை பயன்படுத்தி டீலிமிட்டேஷன் மசோதாவை கொண்டு வரதுக்கு ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு முயற்சிக்குது. பாஜகவுடைய சூழ்ச்சி தமிழ்நாட்டில் என்னைக்குமே எடுபடாது. அதை இந்த வர சட்டமன்ற தேர்தலையும் அதை நிரூபிச்சு காட்டுவோம். தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பறிப்போவதை இனிமே நம்மளால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 59 உயரும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவித்துள்ளார். மக்களவையில் உரையாற்றிய அவர், தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் அதிகாரம் பறிக்கப்படாது என்று உறுதியளித்தார். தமிழ்நாடு தற்போது 39 மக்களவை இடங்களை கொண்டிருப்பதாகவும் இது 7.18 விழுக்காடாக தற்போது இருப்பதாகவும் தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு மக்களவை இடங்களின் எண்ணிக்கை 59 உயரும் எனவும் 816 உறுப்பினர்களை கொண்ட புதிய மக்களவையில் தமிழகத்தின் பிரதிநிதித்துவ விழுக்காடு 7.23 உயரும் எனவும் அமித் ஷா குறிப்பிட்டார். மகளிர் இடஒதுக்கீடு கொள்கையை காங்கிரஸ் ஆதரித்தாலும் மத்திய அரசின் நோக்கம் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பினார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அவர், இன்றைய சூழலை ஒருவேளை சாணக்கியர் நேரில் பார்த்தால் மத்திய உள்துறை அமைச்சரின் திட்டங்களை கண்டு அவரே அதிர்ச்சியடைந்திருப்பார் என்று நகைச்சுவையுடன் குறிப்பிட்டார். மகளிர் இடஒதுக்கீட்டை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு ஆகியவற்றோடு இணைப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இது இடஒதுக்கீட்டை தள்ளி போடுவதற்கான வேலை என்றும் பிரியங்கா விமர்சித்தார். உலக பொருளாதார வரிசையில் இந்தியா ஒரு இடம் சரிந்து 6வது இடத்தை பிடிக்கும் என சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது. IMF நிறுவனத்தின் ஏப்ரல் மாத உலக பொருளாதார கண்ணோட்டத்தின்படி நடப்பு நிதியாண்டின் இறுதியில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி $4.15 டிரில்லியன் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது பிரிட்டனின் $4.26 டிரில்லியன் விட குறைவானதாகும். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 11% வரை சரிவடைந்துள்ளதே இதற்கு முக்கிய காரணம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் அடுத்த சில ஆண்டுகளில் இந்தியா மீண்டும் முன்னேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கள் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக ஃப்ளெக்ஸிபே நிறுவனம் மற்றும் அதன் இணை நிறுவனர் மீது ஜோஹோ நிறுவனம் 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. ஜோகோ புக்ஸ் மென்பொருளால் நிதி இழப்பு ஏற்பட்டதாக ஃப்ளெக்ஸிபே இணை நிறுவனர் அசீம் ஹுசைன் லிங்க்டினில் பதிவிட்டிருந்தார். ஆனால் இந்த தவறுக்கு கேஷ் ஃப்ரீ என்ற பேமெண்ட் கேட்வே தளத்தில் ஏற்பட்ட பிழையே காரணம் என ஜோஹோ விளக்கம் அளித்துள்ளது. ஆதாரமற்ற புகாரால் நிறுவனத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக தொடரப்பட்ட இந்த வழக்கில் அடுத்த விசாரணை ஏப்ரல் 17 நடைபெறுகிறது. டாடா அறக்கட்டளையின் முன்னாள் அறங்காவலர் மெஹ்லி மிஸ்திரி டாடா அறக்கட்டளை நிர்வாகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக மும்பை தொண்டு நிறுவன ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். சமீபத்திய அறங்காவலர் நியமனங்கள் சட்டத்தை மீறுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக அறங்காவலர்கள் வேணு சீனிவாசன் மற்றும் விஜய் சிங் ஆகியோர் மீது நிதி ஆதாயம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அறக்கட்டளையை நிர்வகிக்க ஒரு தனி நிர்வாகியை நியமிக்க வேண்டும் என்றும் தமக்கு மீண்டும் பொறுப்பேற்கும் விருப்பம் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். லாஸ் ஏஞ்சல்ஸில் கவுண்டி கலை அருங்காட்சியகத்தின் புதிய மைல்கல்லாக டேவிட் கெஃபைன் கேலரிகள் வரும் ஏப்ரல் 19 பொதுமக்களுக்காக திறக்கப்பட உள்ளன. இதன் ஊடக முன்னோட்ட நிகழ்வு நேற்று நடைபெற்றது. சுமார் 20 ஆண்டு கால உழைப்பில் உருவான இந்த பிரம்மாண்ட கட்டடம் 1 லட்சம் சதுர அடிக்கும் அதிகமான பரப்பளவில் கலைப்படைப்புகளை கொண்டுள்ளது.
உலகத்தரம் வாய்ந்த வசதிகளுடன் கூடிய இந்த புதிய கலைக்கூடத்தை பார்த்த பிறகு பலரும் தங்களது அரிய கலைப்பொருட்களை இங்கு தானமாக வழங்க முன்வருவார்கள் என்று அருங்காட்சியகத்தின் CEO மைக்கேல் கோவன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் இளவரசர் ஹாரி மற்றும் மேகன் தம்பதியினர் ஆஸ்திரேலியாவுக்கு மேற்கொண்டுள்ள 4 நாள் பயணத்தின் ஒரு பகுதியாக மெல்போர்ன் நகரில் பழங்குடியின மக்களின் நடைப்பயணத்தில் கலந்து கொண்டனர். உள்ளூர் பழங்குடியின வழிகாட்டிகளுடன் இணைந்து மெல்போர்ன் நகரின் மையப்பகுதியில் அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டனர். விளையாட்டு, மனநலம் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் நலன் சார்ந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்துள்ள இந்த தம்பதி கடந்த 2020ஆம் ஆண்டு அரச குடும்ப பொறுப்புகளில் இருந்து விலகி அமெரிக்காவில் குடியேறியது குறிப்பிடத்தக்கது. துருக்கியில் நீண்ட காலம் கைவிடப்பட்டிருந்த ஒரு கிராமத்தில் நூற்றுக்கணக்கான யாஜிதி இன மக்கள் திரண்டு தங்களது புத்தாண்டான சிவப்பு புதன்கிழமையை உற்சாகமாக கொண்டாடினர். பொதுவாக ஈராக்கில் நடைபெறும் இக்கொண்டாட்டங்கள் ஈரான் போர்ச்சூழல் காரணமாக இந்த ஆண்டு துருக்கியில் பாதுகாப்புடன் நடத்தப்பட்டன. எங்கள் உறவினர்கள் மறைந்தால் கூட அவர்களை இந்த மண்ணில்தான் புதைக்கிறோம், இதுவே எங்களின் வேர் என அவர்கள் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். இயற்கை விழிப்புணர்வை குறிக்கும் இந்த விழாவில் மரங்களில் துணிகளை கட்டி மக்கள் பிரார்த்தனை செய்தனர். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த திஜேந்திர கிருஷ்ணா சாஸ்திரி தலைமையிலான பாகேஷ்வர் தாம் அமைப்பு வெளிநாட்டு நன்கொடைகளை பெறுவதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்து ராஷ்டிரம் அமைக்க கோரி வரும் இவரது அமைப்பு இனி சமயம் மற்றும் சமூக பணிகளுக்காக வெளிநாடுகளில் இருந்து நிதி திரட்ட முடியும். ஏப்ரல் 15 வரை பாகேஷ்வர் தாம் உட்பட 38 அமைப்புகளுக்கு இந்த உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. இதில் ராமகிருஷ்ண மிஷன் உள்ளிட்ட 6 இந்து சமய அமைப்புகளும் அடங்கும். இந்தியாவில் வாக்குப்பதிவை கட்டாயமாக்க கோரிய பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு வாக்களிப்பது என்பது விழிப்புணர்வு சார்ந்த விஷயம், அதை சட்டத்தின் மூலம் கட்டாயப்படுத்த முடியாது என்று தெரிவித்தது. வாக்களிக்காதவர்களுக்கு அரசு சலுகைகளை ரத்து செய்ய வேண்டும் என்ற மனுதாரரின் கோரிக்கையை நிராகரித்த நீதிபதிகள் இது அரசின் கொள்கை முடிவுகளில் வருவதாகவும் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் குறிப்பிட்டனர். விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே ஜனநாயகத்துக்கு பலம் சேர்க்கும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள காந்தி ஆசிரமத்திற்கு சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ராட்டையில் நூல் நூற்றார். பின்னர் ஆசிரமத்தையும் குடியரசுத் தலைவர் சுற்றி பார்த்தார். காந்திஜி பயன்படுத்திய பொருட்களையும் குடியரசுத் தலைவர் பார்வையிட்டார். வார்தா அருகே சேவா கிராமம் என்ற பெயரில் இந்த ஆசிரமத்தை உருவாக்கிய மகாத்மா காந்தி இங்கு 1936ஆம் ஆண்டு முதல் 1948ஆம் ஆண்டு வரை வசித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 17இல் நடைபெறவுள்ள மாநிலங்களவை துணைத் தலைவர் தேர்தலை எதிர்க்கட்சிகள் புறக்கணிக்கப் போவதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக மக்களவை துணை சபாநாயகர் பதவியை 7 ஆண்டுகளாக நிரப்பாமல் காலியாக வைத்துள்ளதை ஜெய்ராம் ரமேஷ் சுட்டிக்காட்டியுள்ளார். குடியரசுத் தலைவரால் மாநிலங்களவைக்கு நியமிக்கப்பட்ட உறுப்பினரான ஹரிவன்ஷை எதிர்க்கட்சிகளுடன் முறையான ஆலோசனை நடத்தாமல் மீண்டும் துணைத் தலைவராக்க பாஜக அரசு முயற்சிப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். இவ்விரு காரணங்களுக்காக துணைத் தலைவர் தேர்தலை எதிர்க்கட்சிகள் புறக்கணிப்பதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவில் 4 ஒருவர் தங்களின் உடல்நல கேள்விகளுக்கு மருத்துவர்களை அணுகுவதற்கு பதிலாக ChatGPT போன்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக சமீபத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. நேரமின்மை, அதிக மருத்துவ செலவு மற்றும் உடனடி தகவல் தேவை போன்ற காரணங்களால் மக்கள் AI-ஐ நாடுகின்றனர். கூகுள் தேடலை விட இது கச்சிதமான பதில்களை தருவதாக பயனர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் AI தவறான தகவல்களை வழங்க வாய்ப்புள்ளதால் இதை ஒரு உதவியாளராக மட்டுமே பார்க்க வேண்டுமே தவிர மருத்துவர்களுக்கு மாற்றாக கருதக்கூடாது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் தனிநபர் ஆரோக்கிய தகவல்களின் பாதுகாப்பு குறித்தும் கவலைகள் எழுந்துள்ளன.